கண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை நகர்வும் அதனுடைய முடிவும் அவரவர்கள் அதை எப்படி பார்க்கிறார்கள், எந்த கண்ணோட்டத்தில் அணுகுகிறார்கள் என்பதை வைத்துத்தான் தீர்மானிக்கப்படுகிறது என்கின்ற கருத்தின் சாராம்சத்தை நாம் முந்தைய உரையில் அறிந்தோம். இது நம்முடைய வாழ்வின் எல்லா விஷயங்களிலும் பிரதிபலிக்கும். இதோ உங்களுக்கு சின்ன ஒரு தத்துவமா, ஒரு சின்ன மெசேஜா தெரியலாம். ஆனால் தனியா அமர்ந்து நம்ம ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தா நம்முடைய வாழ்க்கையில நம்ம இன்னைக்கு இருக்கிற இந்த நிலைக்கு, நாம் கடந்து வந்த அந்த பாதையில் நாம் எடுத்த அந்த முடிவுகள், நாம் ஒரு விஷயத்தை எப்படி அணுகினோம் என்பதனுடைய விதம், அந்த கண்ணோட்டம் தான் இந்த முடிவை நமக்கு தந்தது என்கின்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் ரமலானுடைய மாதம் நம்மை கடந்து சென்று விட்டது. இந்த ரமலானுடைய மாதத்தில் இறை நினைவோடு, இறை அருளை பெற வேண்டும் என்ற உணர்வோடு நல் அமல்களில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்த சமுதாய மக்கள், தீமைகளிலிருந்து விலகி இருந்த சமுதாய மக்கள், ரமலான் முடிந்து விட்டால், அது கடந்து சென்று விட்டால் அதற்கு அப்படியே நேர் மாற்றமாக மாறிவிடக்கூடிய நிலையை நம்முடைய சமூகத்தில் பார்க்கிறோம். யாரும் மறுக்க முடியாது. இதற்கு பெரிய உதாரணம் எதுவும் வேணுமா? ரமலான் மாசத்துல நிரம்பி வழிந்த பள்ளிவாசல்கள், ரமலான் அல்லாத மாதங்களில் என்ன நிலை? இந்த ஒரு உதாரணம் போதாதா? அப்ப இதுதான் உண்மை. ரமலான் மாதத்தில் காட்டிய ஆர்வமும் வேகமும் ஈடுபாடும், நன்மைகளின் மீது கொண்டிருக்கிற பேரார்வமும், தீமைகளை விட்டு விலக வேண்டும் என்கின்ற மனநிலையும் ரமலான் முடிந்தவுடன் காணாமல் போகிறது என்று சொன்னால் அது அவர்களின் கண்ணோட்டத்தை வைத்துத்தான். நாம் எப்படி இந்த ரமலானை அணுகணும், இந்த ரமலானை நாம் எந்த கண்ணோட்டத்தோடு பார்த்தோம் அப்படிங்கிறத வச்சுதான் அவங்களுடைய அந்த செயல்பாடு, அவங்க வெளிப்படுத்தக்கூடிய அந்த வெளிப்பாடுகள் இருக்கிறது. பலரும் இந்த ரமலானை வெறும் சடங்குகளாகத்தான் பார்க்கிறார்கள், வெறும் சம்பிரதாயமாகத்தான் பார்க்கிறார்கள். உள்ளத்தின் உணர்வாக, நம்முடைய உள்ளத்தில் ஏந்தி நிற்கிற அமலாக பார்ப்பது கிடையாது. அதான் உண்மை. உள்ளத்தை அல்லாஹ் அறிந்தவன் இருந்தாலும் சில செயல்பாடுகள் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி உணர்த்தும்ல, அது எப்படி அப்படி முடிஞ்சானே எப்படி மாறும்? இவ்வளவு நேரம் இறையச்சத்தோடு இருந்தவர், இறை நினைவோடு இருந்தவர், ரமலான் முடிஞ்ச அடுத்த வினாடி போய் பத்த வைப்பாருன்னா, ரமலான் முடிஞ்ச மறுநாளே கவுந்தடிச்சு தூங்குவாருன்னா, அப்ப இது எப்படி பார்க்க முடியும்? டயர்ல தூங்கி திரும்ப எந்திரிச்சு தொழுறது வேற, இது பலருக்கும் இயல்பா ஏற்படுறது. ஆனா தொழுகையே விட்டுட்டு தொழுகை நேரம் கடந்து போனாலும் 2 நாளைக்கு தொழுகை கட்டுங்கிற நிலைக்கு போகக்கூடிய மக்கள் இருக்காங்கன்னா, அப்ப இது எதை நமக்கு உணர்த்துது? அப்ப ரமலான்ல அவ்வளவு நேரம் ஒரு சாப்பிடாமையும் தாகமாக இருந்ததுக்கான காரணம் இறையச்சம்ங்கிறதுலாம் இல்லை. நாம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் மக்களை பக்குவப்படுத்துறதுக்காக. அந்த பயிற்சியை ரமலான்லையும் எடுங்க, அது ஒரு பயிற்சி நிலை, உங்களை பக்குவப்படுத்தி கொண்ட நிலை. நீங்கள் அதை அடுத்த நாட்களையும் வரக்கூடிய நாட்களையும் நீங்க அதை கடைபிடிக்கணும்னு சொல்றோம். ஆனால் அந்த பயிற்சி நிலையாக அவங்க பார்த்தாங்களா? அதான இங்க விஷயம். அந்த நோன்பை நோர்த்தவரே இதை ஒரு பயிற்சி நிலையாக பார்க்கல, அந்த கண்ணோட்டம் இல்லை, இறையச்சம் என்கின்ற கண்ணோட்டம் கூட இல்லை என்று இருந்தால் எப்படி மாற்றம் வரும்? பலருடைய முடிவும் பலருடைய பார்வையும் எப்படி இருக்குன்னா, சோசியல். எல்லாரும் வைக்கிறாங்க, நாமளும் வைப்போம். மக்கள்லாம் வைக்கிறாங்க, நம்மளும் வைப்போம். ஆனால் உங்க வீட்டில் மட்டும் குக்கர் சத்தம் கேட்குது ரோம்ல, 4 பேர் கேட்டுறக்கூடாதுல்ல. என்னப்பா நோன்பு வைக்கல, சாப்பிட்டு இருக்க ஹோட்டல்ல நோன்பு வைக்கலையா, 2 பேர் பேசிடக்கூடாதுல்ல. என்னப்பா நோன்புல கூட பள்ளி பக்கம் வரலையா என்று 4 பேர் பார்வை ஒரு மாதிரியா வச்சிடக்கூடாதுல்ல. அதுக்கு அல்லனா சின்ன வயசுலேருந்து எங்க அம்மா அத்தா இப்படிதான் வளர்த்தாங்க, இந்த மாசம் வந்துருச்சுன்னா இப்படி நோன்பு வைக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படி ஒரு சடங்கு, ஒரு சம்பிரதாயம், ஒரு பழக்க வழக்கம், ஒரு கல்ச்சரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோங்கிற மனநிலை தான் அங்கே ஒளிந்திருக்குமே ஒழிய, உண்மையான இறையச்சத்தின் வெளிப்பாடாக, மறுமை நன்மையின் வெளிப்பாடாக அது இருப்பதற்கு வாய்ப்புகள் குறைவுதான். அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நெஞ்சமாவது இருக்கணும். ரமலான் முடிஞ்சா டோட்டல் ஆப்போசிட்டா மாறுதுன்னா
வெறும் சடங்கா, சம்பிரதாயமா, கலாச்சாரமா, பேருக்கு, சமூகத்துக்கு இப்படித்தான் அந்த நோன்பு கடந்திருக்கிறது என்று அர்த்தமாகிவிடும். இல்லை இல்லை, எங்க நோன்பு அல்லாஹ்வுக்கு தான், எங்க நோன்பு இறையச்சத்துக்கு தான், எங்களுடைய ரமலானின் வணக்கம் எங்களுடைய மறுமை நன்மைக்குத்தான் இருந்தால் அந்த செயல் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் தொடரக்கூடியதாக இருக்கும். யார் அதை தம்முடைய வாழ்நாள் முழுவதும் தொடரக்கூடியவர்களாக அமைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களே ரமலானை இந்த நன்மைக்கான கண்ணோட்டத்தில், இறையச்சத்திற்கான கண்ணோட்டத்தில், உண்மையான இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் அணுகி இருக்கிறார்கள் என்ற அர்த்தம். நாம் எந்த கண்ணோட்டத்தில் இந்த ரமலானை அணுகினோம் என்பது நம்முடைய செயல்பாடுகளை வைத்துத்தான் தீர்மானிக்கப்பட இருக்கிறது. எனவே வரவிருக்கிற நாட்களில் ரமலானுடைய செயல்பாடுகள் அதில் சற்றும் குறைந்திடாத நிலையில் நம்முடைய வணக்க வழிபாடுகளை, தீமையிலிருந்து விலகக்கூடிய நிலைகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.